இருக்கும். அவர்கிட்ட கூப்பிட்டு பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜெய்பிஎம் டைரக்டர் ஞானவேல் சொன்னார், ஏங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு, உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு, பயப்படுறாருன்னு மட்டும் சொன்னார். இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேற எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு உடனே டபார் நானே மெசேஜ் போட்டேன், வேற யாருக்கும் போயிடக்கூடாது, நமக்கு வரணுங்கிறதுக்காக. ஸோ அவருக்கு மெசேஜ் பண்ணி சொன்னேன், நம்ம மீட் பண்ணலாமா, எனக்கு இந்த கதை ரெடியாக இருந்தால் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு வந்தார். இந்த புக்கை மட்டும் நீங்கள் படிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க அண்ணா. இப்போ நடுவில் நீங்கள் வேறு எதுவும் படம் பண்ணலையா அண்ணா? 96 முடிச்சுட்டு 6 வருஷம் படம் பண்ணலைங்க இந்த மனுஷன். எப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரில, வேற இல்லை ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரில. பட் அதுதான் பிரேம். ஒரு பணம் புகழ் பின்னாடி ஓடுற ஆள் இல்லை, அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே, அந்த மாதிரி பொருட்காட்சியில் வைக்கிற பீஸ் இவர். அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் படித்தேன். படிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம்